Taste the Daily. பெஞ்சால் புயல் எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த கொக்கிலமேடு மீனவ கிராமத்தில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்படுகிறது. 10 அடிக்கு மேல் கடல் அலை மேலெழும்பும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் கள விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். தற்போது மாமல்லபுரம் பகுதியில் புயலின் தாக்கமானது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருக்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ராட்சத அலைகளும் எழும்புகின்றன. இது தொடர்பான உங்களுடைய விவரம். பெங்கல் புயல் ருத்ரதாண்டவம் ஆடி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாண்டிச்சேரிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய நிபுணர்களால் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நம்ம மகாபலிபுரம் அடுத்த கொக்கிலமேடு என்ற மீனவர் பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த பகுதியில் என்ன சூழல் இருக்கிறது என்பது குறித்து ஒளிப்பதிவாளர் காட்சிகள் மூலமாக நமக்கு காட்டுகிறார். இங்கே கடல் அலை மிகுந்த ஒரு சீற்றத்தோடு காணப்படுகிறது. 10 அடிக்கு மேல் அலை சீற்றத்தோடு எழுந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்கே கிட்டத்தட்ட இந்த கொக்கிலமேடு கிராம பகுதியில் 160 வீடுகள் இருக்கின்றன. இங்கே மீன்பிடி தான் ஒரு பிரதான ஒரு தொழிலாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 56 படகுகள் இந்த மீனவ கிராம பகுதியில் இருக்கிறது. இந்த பெங்கல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே பாதுகாப்பாக அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பி விட்டார்கள். படகுகளை பொறுத்த வரைக்கும் அண்மை கடலில் போய் மீன் பிடிப்பதற்கு ஏதுவாக சிறிய ரக படகுகள் வைத்து தான் இவங்க தொழில் பண்ணுறாங்க. அந்த படகுகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று அந்த படகுகளை பாதுகாப்பாக மேலே ஏற்றி நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனாலும் கடல் அலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 தினங்கள் 4 தினங்களுக்கு முன்பு இருந்த நிலையை காட்டிலும் தற்போது கடல் நீர் வீடுகளுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதாவது கரையிலிருந்து ரொம்ப கிட்ட தூரத்திலேயே தண்ணி வரக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கிறது. அதனால தண்ணி எப்போ மேலே எழும், அதனால படகுகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் மீனவர்கள் தற்போது கடலையே பார்த்து நின்று கொண்டிருக்கிறாங்க. படகுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு அச்ச உணர்வு அவருடைய கண்களில் தெரிகிறது. கடந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் இங்கே கற்கள் எதுவுமே கொட்டப்படாத ஒரு நிலை இருந்ததாக இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவிக்கிறாங்க. கடல் அலைகளுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் கற்கள் கொட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கற்களை கொட்டி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இந்த புயல் காலத்தில் அந்த கடல் அலை வீடுகளுக்கு சூழ்நிலை இருந்ததாகவும் தற்போது இந்த கடல் அலையுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கற்கள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையினால வீடுகளுக்குள்ள தண்ணி வருவது தற்போது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் படகுகளுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தில் மீனவர்கள் தற்போது இருக்கிறாங்க. காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இந்த நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகள் மூலமாக நமக்கு தெரியும். இங்கே மீனவர் பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் எப்படி ஆடுது அப்படின்னு பார்க்கலாம். அதை வச்சே நம்மளுடைய அந்த காற்று எந்த அளவுக்கு வேகமாக அடிக்குது என்பதை இந்த காட்சிகள் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இன்னும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் வந்திருப்பது என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க. ஒரு புயல் கரையை கடக்கிறது எங்களுக்கு ஒரு மீனவர் தொழிலில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அந்த புயல் வருவதும் அதை கரையை கடப்பதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. அது கடலுக்குள்ளேயே இருப்பது தான் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் எங்களுடைய தொழிலை மேற்கொள்ள முடியாது. இந்த புயல் வந்திருப்பதும் அது இன்று கரையை கடப்பதும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். Taste the Daily.